ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சேவை செய்வதற்கான கிறிஸ்தவர்களின் நோக்கம். நீங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும். ஆல்ப்ஸ் மலையில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு பிறகு வெப்பச்சலனம் உண்டானதால் வட இத்தாலிய பகுதிகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு உண்டானது. வெரோனாவுக்கு அருகே அடிஜ் நதி மேல் இருந்த ஒரு பாலம் இரு பக்கமும் உடைந்தது. நடுப்பகுதி மாத்திரம் உடையாமல் நின்றது. அதில்தான் சுங்க அதிகாரியின் வீடு இருந்தது. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த வீட்டில் சிக்கிக் கொண்டார்கள். சுற்றிலும் தண்ணீர் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. பாலத்தின் மற்ற பகுதிகள் விழுந்து நொறுங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் பெரும் ஆபத்தில் சிக்கியிருந்தார்கள். வீட்டிற்குள் இருந்தவர்கள் உதவி வேண்டி தங்கள் கரங்களை வெளியே நீட்டினார்கள். ஆற்றங்கரையில் நின்றிருந்த பொல்வெரினரின் பிரபுவும் அதை பார்த்தார். அவர்களுடைய பரிதவிப்பை கண்டு மனமிறங்கிய அவர் படகின் மூலம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுபவருக்கு 100 தங்கக்காசுகள் பரிசளிப்பதாக கூறினார். யாரும் அந்த பரிசை பெற முயலவில்லை. அப்போது அந்த பக்கமாக வந்த விவசாயி ஒருவர் ஆபத்திலிருந்த அந்த குடும்பத்தினரை பார்த்தார். ஒரு படகில் ஏறினார். அந்த பகுதிக்கு தண்டு வலித்து சென்றார். அந்த குடும்பத்தினரை படகில் ஏற்றி கரை வந்து சேர்ந்தார். பெரிய வீரர்தான் என்று பிரபு பாராட்டினார். கூடி நின்றவர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள். உங்கள் பரிசை, அந்த தங்க காசுகளை அவருக்கு கொடுங்கள் என்று மற்றவர்கள் கூறினார்கள். பிரபுவும் அந்த விவசாயிக்கு அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் அந்த விவசாயியோ, உங்கள் அன்புக்கு நன்றி ஐயா, தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து போன இந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் இதை கொடுப்பதுதான் சரி என்று கூறிவிட்டார். கிறிஸ்தவ சேவையின் உண்மையான அர்த்தத்தை அந்த விவசாயி அறிந்திருந்தார். மனிதரின் மதிப்பை பெறவோ பரிசை பெறவோ ஒரு கிறிஸ்தவர் சேவை செய்ய மாட்டார். நல்ல சமாரியனின் ஓமை பற்றி அது ஒரு கற்பனை கதையல்ல, உண்மையிலேயே நிகழ்ந்த சம்பவம் என்று எலன் ஒயிட் அம்மையார் கூறுகின்றார். மெய்யான பக்தி தன்மையை நல்ல சமாரியனின் சம்பவத்தில் கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். முறைமைகளையும் கோட்பாடுகளையும் சடங்காச்சாரங்களையும் கைக்கொள்வது அல்ல, அன்பான செயல்களை செய்வதும் பிறருக்கு மிகுந்த நன்மையை உண்மையான அன்போடு செய்வதும் தான் மெய் பக்தி என்பதை அவர் காட்டுகிறார். ஐபிட் பேஜ் நம்பர் 497. கிறிஸ்துவை தங்கள் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சேவை செய்கிற சலாக்கியத்திற்காக ஏங்குவார்கள். பரலோகம் தனக்கு செய்த நன்மையை எண்ணி பார்க்கும்போது எல்லையில்லா அன்பாலும் மிகுந்த நன்றி பெருக்காலும் அவன் இருதயம் அசைக்கப்படும். தன்னுடைய திறமைகளையெல்லாம் தேவனுடைய சேவைக்கு அர்ப்பணித்து தன் நன்றியை தெரிவிக்க அவன் ஆவலோடு இருக்கிறான். கிறிஸ்துவின் மேலும் அவர் விலையாக கொடுத்து வாங்கியவர்கள் மேலும் அன்பு காட்ட அவன் ஏங்குவான். அதிகமாக பிரயாசப்படுவதும் பாடுபடுவதும் தியாகம் செய்வதும் அவனுக்கு பிடித்தமாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் பேஜ் நம்பர் 502. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.